எழில் சுடர் சீரியலில் இப்போ பிரகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மனோகரிக்கு வந்து யார் மூலியமாக தகவல் வந்து தெரிஞ்சிருச்சு. சுடர் வந்து எங்கே போயிருக்காங்கன்னா யாரையோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஆதாரம் பூர்வமாக வந்து அஞ்சலி வந்து இவங்களோட பொண்ணுங்கிற நிரூபிக்கிறதுக்காக தான் போயிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம மனோகரி மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சரி நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்க வேண்டியதான்னு சொல்லி மனோகரியோட அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீ எங்கடா இருக்கீங்க மேடம், ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி, வேலை இருக்குடா கரெக்டாக பண்ணிடுவீங்களே மேடம், கரெக்டாக நாங்கள் பண்ணிடுவோம், என்ன வேலைன்னு சொல்லுங்கன்னொன்னே ஒருத்தவங்கள பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இறக்கி விட்டுருங்க சரிங்களா. அவங்க ஒரு ஆதாரமாக முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து திருப்பு முனையாக இருக்காங்க. அதனால தான் நான் 2 மணி நேரம் பத்திரமா பார்த்துக்க சொல்கிறேன், மற்றபடி எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். சரி மேடம், அந்த அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கன்னொன்னே அட்ரஸ் வந்து சொல்லிடுறாங்க. சுடர் வரத்துக்கு முன்னாடி வேக வேகமாக வந்து மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து அந்த இடத்துக்கு வந்து வர மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலியிலேருந்து எல்லாரும் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அபி, கவின், காவியா 3 பேரும் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி தொணன்னு வந்து வந்து பார்க்கக்கூடாதும்மா. பார்த்தா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனையாகும். பெரியவங்க பார்த்தா தானே பிரச்சனையாகும். நாங்கள்லாம் எப்போதும் வந்து ஒத்துமையாக ஒரே இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே தப்பு அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பாடு மட்டும் தானே கொடுக்க போகிறோம். அஞ்சலி எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டா. நாங்கள் ஊட்டி விட்டா தான் அஞ்சலியே சாப்பிடுவா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி எமோஷனலாக வந்து பேசினோன்னே சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி பாப்பா வந்துடுறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுடரம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்களா? எழிலப்பா எதுவும் ஆதாரம் வந்து எடுப்பாரா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சுடரை பற்றி நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் வந்து அவள் ஒரு வார்த்தை முடிவு பண்ணிட்டானா அவள் எப்படி இருந்தாலும் வந்து சாதிச்சு காட்டுவா. சுடரம்மா கண்டிப்பாக ஆதாரத்தை வந்து எடுத்துருவா. நீ எப்படி இருந்தாலும் எம்ப வீட்டுக்கு தான் வருவ. சாப்பிட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. காலையிலேருந்து சாப்பிட சொல்கிறோம், சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து சாதம்லாம் வச்சு பசைஞ்சு அப்படியே வந்து அஞ்சலிக்கு வந்து ஊட்டி விட்றாங்க. முதல்ல நீ சாப்பிடு அஞ்சலி, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பாடை வந்து எல்லாரும் ஒரு வாய் எடுத்து அஞ்சலிக்கு வந்து ஊட்டி விட்றாங்க. நம்ம அஞ்சலி வந்து குட்டி பசங்க எல்லாருக்கும் 3 பேருக்கு வந்து அபி, கவின், காவியா 3 பேருக்கு வந்து ஊட்டி விட்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து நெகிழ்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த ஒரு கார்டியன் பரவாயில்லையே பசங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது எனக்கு, அது உனக்குன்னு. ஆனா இவங்க எல்லாரும் வந்து ஒத்துமையா ஒரே தட்டுல எல்லாரும் வந்து மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்களே! இவங்க கிட்டேருந்து பிரிக்கிறத நெனச்சா என் மனசுக்கே கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி அந்த கார்டியன் மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் வேக வேகமா வந்து மனோகரி அசிஸ்டண்ட் வந்து ஒரு நர்ஸை பார்க்கலான்னு வராங்க. அவங்க வந்து பேரனோட வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்கள வண்டியில வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த பேரனை வந்து அங்கேயே உட்கார வச்சுடுறாங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து வேக வேகமாக வந்து வந்துடுறாங்க. நம்ம ராமியா வந்து இந்த வீட்டில் தானே உங்கள் பாட்டி இருக்காங்க, எங்கே இருக்காங்க, இப்போ தான் யாரோ ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னோன்னே வண்டியில் வந்து கூட்டிகிட்டு உனக்கு எந்த வண்டின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ராமியா வந்து கேட்டோன்னு நல்லாவே தெரியணுன்னே இவன் அந்த பையனையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த வண்டியை வந்து எங்கே போச்சுன்னு தெரிலன்னு சொல்லி காரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. எழில், நான் உனக்கு டைம் கொடுத்தனே, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போனா ஆதாரம் உங்களால் பெரட்ட முடியல, அதுக்கு கூட உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. எழில், நீங்கள் பேசாதீங்க, நிப்பாட்டுங்க. எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் நல்லாவே தெரியும். எழிலால் ஆதாரத்தை பெரட்ட முடியல. நீங்கள் தான் அஞ்சலியோட அப்பா அம்மாங்கிற விஷயத்துக்கு வந்து ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி பேப்பர்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதில் எங்கேயும் ஆதாரம் இருக்குது, இதை யார் வேணாலும் ரெடி பண்ணலாமே, இந்த பேப்பர் என்ன இருக்குது, அவங்க எங்கேருந்து அஞ்சலியை கூட்டிகிட்டு போனாங்கங்கிற விஷயத்த மட்டும் கொடுத்ததுனால நாங்கள் எப்படிப்பா உங்களோடதுன்னு நம்ப முடியும். வீடியோ ஆதாரம், ஃபோட்டோ ஏதாவது ஒன்றாவது வேணும் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து எழில் வந்து கடுப்பாயிடுறாங்க. இது சமீபத்தில் தான் வந்து யார்கிட்ட வேணாலும் பேசி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிக்கலாமே, இவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து போலித்தனமாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்கன்னு எழில் வந்து திருப்பி வந்து கத்திடுறாங்க. தம்பி, ஏற்கனவே நான் உன்ட்ட ஒரு வாட்டி சொன்னேன், இன்னொரு வாட்டி நீ இது மாதிரி கத்துனனா உன்னால் இந்த இடத்துக்குள்ளேயே நுழையாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன், பார்த்துக்கிறியா அப்படின்னு சொன்னேனே. சாரிங்க, அவங்க இப்படியெல்லாம் அநியாயமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆதாரத்தை கொடுன்னா 4, 5 பேர்ட்ட வாங்கிட்டு ஏதோ வந்து பேப்பர்லாம் எழுதிட்டு வந்து கொடுத்தா இது எப்படி ஆதாரம் இருக்கும். நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, அமைதியா இருன்னொன்னே அவங்க வந்து என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்காங்க. ஐயா, சின்ன வயசில் வந்து ஃபோட்டோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, எங்கள நம்புங்கய்யா, நாங்கள் கொடுத்த டேட்லாம் வந்து ஒத்து பாருங்க, அதுக்கப்புறம் தான் எழில் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி 1 ஹவர் கழித்து இந்த கேஸ் வந்து திருப்பி வந்து கண்டினியூ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டு இறங்கி வந்து போகிறாங்க. மனோகரிகிட்ட வந்து தகவல் வந்து சொல்லிட்டாங்க. அந்த நர்ஸை வந்து கூட்டிகிட்டு நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரிடா பத்திரமா வந்து வச்சுக்கோங்கடா, பிரச்சனை பண்ணி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கார் வந்து இந்த ரூட்டில் தான் போச்சுன்னு இந்த பையன் சொன்னான். அப்போனா இன்னமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலனா
அப்படி எங்கே தான் அந்த கார் வந்து போயிருக்கும், நம்மளை தாண்டி வேகமாக போயிட்டுருக்கா, தூரத்தில் பாருங்க மேலே வெள்ளை கலர் இருக்குது, கீழே பச்சை கலர் இருக்குது, அந்த கார் தான் அப்படின்னு சொன்னோன்னே, பாருங்க ராமையா அநியாயம் பண்ணிட்டு எப்படி வந்து காரை ஓட்டிட்டு போகிறாங்கன்னு, போய் மணக்குங்க ராமையானோடனே அப்படியே வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம மனோகரி கேங்குக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியாது போல இருக்கு. டேய் விடுங்கடா விடுங்கடாங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து காரில் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே வராங்க. கத்தாமல் வரமாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப ராமியா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து காரை வந்து மாதம் வந்து நிப்பாட்டுறாங்க. யார்ரா இவன் நம்ம வண்டி பக்கத்தில் வந்து காரை நிப்பாட்டுறது, நம்மளே வந்து அவசரமாக வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நீ எக்காரணை கொண்டும் இந்த வண்டியை விட்டு இறங்கவே கூடாது, சரியா நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா அப்படின்னு சொன்னேன். ராமியா மாட்டுக்கு மாதம் வந்து இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம எழில் வந்து அந்த விஷயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ராமையா கிட்ட வந்து வம்புழுக்கலான்னு வராங்க. மனோகரியோட அசிஸ்டண்ட்லாம், "என்னடா உன் வீடாடா, இங்கே மாட்டுக்கு நடு ரோட்டில் வந்து நிப்பாட்டுற" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் அந்த அம்மாவை வந்து இறக்கி விடுங்கடா" அப்படின்னு சொன்னோன்னே, "டேய் பாருடா இந்த அம்மா கத்துனோன்னே 2 பேர் வந்து காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காங்க, சும்மானு இருங்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க மனோகரியோட அசிஸ்டண்ட்லாம். "டேய் அவங்க எங்களுக்கு முக்கியமானவங்கடா, நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து பேச வைக்கணும்." "ஓ மனோகரி சொன்னா இவங்க தானா அது? ஓகே, ஓகேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. ஆனா, இவங்களுக்கு பேர் வந்து தெரியல போல இருக்கு. மனோகரி பேர வந்து சைலன்ட்டா சொன்னனால, சுடருக்கும், ராமையாக்கும் சுத்தமா தெரியல. ராமையா வந்து டிஷிம் டிஷிம் அடிக்கலான்னு போறாங்க. அவங்களால வந்து சமாளிக்க முடியல. நம்ப சுடரையும் வந்து தள்ளி விட்டுறாங்க. ராமையாவும் வந்து அடிக்கிறாங்க டிஷிம் டிஷிம்ன்னு. 2 பேராலயும் சமாளிக்க முடியவே இல்ல. உடனே வந்து அவங்க என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு தெரியல. இந்துமதி வந்த மாரி தான் அவங்க செம்மையா வந்து பார்க்குறாங்க. முடியெல்லாம் வந்து காத்துல பறக்குது. பக்கத்துல வந்து ஒரு சூளம் இருக்கு. அத வந்து எடுக்குறாங்க. எடுத்துட்டு டிஷிம் டிஷிம்னு வந்து அத வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்ப எப்படி இருந்தாலும் வந்து கடைசி நேரத்தில வந்து அவங்கள காப்பாத்தி, எழில் இருக்கிற இடத்துக்கு பக்கம் கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போயிட்டு உண்மையெல்லாம் சொன்னாங்கன்னா, அஞ்சலி வந்து திருப்பியும் எழில் வீட்டுக்கே வந்துருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.